சூரியனை வந்து ராஜ கிரகம், ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அரசாங்கக்காரகன். அரசாங்கம் சம்மந்தமான வேலை, பதவி, அரசியல் வெற்றி, இந்த மாதிரி எந்த ஒரு அனுகூலமும் கிடைக்கணும்னா அதுக்கு சூரியன் நல்லா இருக்கணும். சூரியனாலே வந்து கம்பீரம், அதிகாரம், ஈகோ, அதே சமயம் ஒரு ராஜா மாதிரி ஒரு குடைக்குள்ளே எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு வரணும். ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்தை எப்போவுமே வந்து எல்லாரையும் ஒன்றா வச்சுருக்கணும், கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் வந்து சூரியன் தான். ஆத்ம சுத்தமான ஒரு கிரகம். யாருக்குமே துரோகம் பண்ண மாட்டாங்க, யாரையும் கேலி கிண்டல் பண்ணுறது, புறம் பேசுறது, முன்னுக்கு பின் முரணாக பேசுறது, ஒருத்தவங்களை கீழே தள்ளி மேலே வரணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான எந்த தீய குணங்களும் சூரியன் வளர்த்து சூரியன் நிலை பெற்ற ஒருத்தவங்க கிட்ட இருக்காது. உடல் உறுப்புகளில் தலையை குறிக்கக்கூடியவர் சூரியன். இந்த தலைமை பண்பு இருக்கக்கூடிய நிர்வாகத்திறன் ஆளுமை இருக்கக்கூடிய சூரியன் வலுத்தவங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதுலேயுமே அவுட்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. ரெஸ்பெக்டை டிமாண்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது கிடைக்கல அப்படின்னா வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. காசு பெருசுன்னு நினைப்பாங்க, ஆனால் அதை விட மானம் பெருசுன்னு கருதக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய சூரியனை பற்றின இன்டெப்த்தான டீட்டெயில்ஸை சூரியன் நவக்கிரகங்கள் அப்படின்ற வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது ஒரு 20 minutes இந்த மாதிரி இருக்கும். சிம்ம ராசி, சிம்ம லக்னம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சித்திரை மாதம் பிறந்து சூரியன் உச்சமாக பிறந்தவர்கள், அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு நினைக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருமே வந்து அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ராசி லக்னம் இந்த சூரியன் வலுத்த நிலைமையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். And subscribe to Astrology, the Science of Light. Thank you.